ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப். இன்னைக்கு நம்ம சேனலில் கரிசலாங்கண்ணி கீரை வச்சு தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி கீரை இந்த மாதிரி தான் இருக்கும். கீரைக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா கொண்டு வருவாங்க. கீரையை இந்த மாதிரி ஆஞ்சிக்கலாம். இந்த பொடி வேறையும் போடணும். இந்த நரம்பு மட்டும் போடக்கூடாது. கரிசலாங்கண்ணி கீரை எல்லாத்தையும் ஆஞ்சாச்சு. இதை நல்லா கழுவிக்கலாம். ஒரு வலைத்தட்டில் அள்ளி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடியட்டும். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது. நல்லா அரைச்சாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தாம்பாளத்தில் வச்சுக்கிடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி இதை தலையில் தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சிங்கன்னா முடி நல்லா கருகருன்னு வளரும். தாம்பாளத்தை தூக்கி வெயிலில் வச்சிடலாம். நல்லா காயட்டும். நேற்று கரிசலாங்கண்ணி கீரை அரைச்சி வெயிலில் காய வச்சது. இதை இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இன்னைக்கு இதை கரப்பாந்தலைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் திருப்பி வச்சாச்சு. தட்டை வெயிலில் வச்சிடலாம். நல்லா காயட்டும். கரப்பாந்தலை அரைச்சி வெயிலில் 2 நாளாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு சட்டியில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டியை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. காஞ்ச கரிசலாங்கண்ணி கீரை வடையை போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கரிஞ்சீரகத்தை தட்டி வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தட்டி வச்சிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எண்ணெயை தேய்க்கலாம். முடி நல்லா கருகருன்னு வளரும். இளநரை வர்றதை தடுக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆகுது. 5 தட்டின ஏலக்காய் போட்டு 5 நிமிஷம் ஆகுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் வாசம் சூப்பராக இருக்குது. எண்ணெய் நல்லா ஆறட்டும். எண்ணெய் ஆறினோடனே பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த எண்ணெய் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். என் முடி எப்படி இருக்குது பாருங்க. எனக்கு 55 வயசு ஆகுது. வீட்டில் அரைச்ச சீவக்காய் தான் என் முடிக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.